அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமறில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சென்ற வகுப்பில் லக்னபாவம் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். லக்னபாவம் உங்களுக்கு தொழில்முறை ஜோதிடம் அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதே பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து 11 லாபஸ்தானம் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. பாதகம் நடத்திட்டோம். அதனால இந்த 7, 9, 11 பாதகமாக வரும். எந்தெந்த ராசிக்கு எது பாதகமா வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த 3ல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? 3 ஏன் மாரகம்னு சொல்லி பார்த்தோம். 8க்கு 8ஆ வருது. 11 அது மாதிரி பாவத் பாவம் எடுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். 11 எதுக்கு பாவத் பாவமா வரும்? டெஸ்ட். கட்டத்தை மனசுக்குள்ள போட்டு அப்படியே எண்ணி கொண்டு வாங்க. ஆறுக்கு 6, 5க்கு 5, 4க்கு 4, 3க்கு 3 இப்படி எதுக்கு அது வரும் பாருங்க. ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 6ல இருந்து 6 எண்ணுங்க. 6ல இருந்து 6 எண்ணுங்க. 6, 7, 8, 9, 10, 11. 6ல இருந்து 6 என்ன 11 வருதா? ஹலோ, வருங்கய்யா. 6ல இருந்து 6 என்ன 11 வருது. அப்ப 6க்கு பாவத் பாவம். அப்ப 11 உள்ள இருக்க நோயை குறிக்குது, மறைந்து இருக்கும் நோயை குறிக்குது. சரி, 12ல இருந்து 12 என்னங்க? 12க்கு 12 11 தான். என்ன 12 என்ன? 11 அப்படி முன்னாடி இப்ப பாருங்க, 11 லாபஸ்தானம், சுகஸ்தானம், வருமானம் எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பின்னாடியே வருமா? மறைவான நோய். நோய்க்கு நோய் 12. 12ங்கிறது பெரிய நோய். 12க்கு 12ஆவும் இருக்கு, 6க்கு 6ஆவும் இருக்கு. பாருங்க, 8க்கு 8ஆவது ஒண்ணுதான் இருந்துச்சு. ஆனா 6க்கு 6, 12க்கு 12ன்னு இந்த 11 வருது. இது பெரிய ரகசியம். ஏதோ பாவத் பாவம் எடுக்க தோணுச்சு, சொல்லிட்டேன். அதையும் எந்த வகுப்புலையும் எனக்கு யாரும் சொல்லல. இத லாபம் வந்தாலே பிரச்சனை வந்துரும்ல சார். அதே மாதிரி பாதகஸ்தானமாவும் வரும். எந்த ராசிக்கு? சரராசிக்கு பாதகமாகவும் வரும். இது மாரகஸ்தானமாவும் வரும். 11 லாபம் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப முத்துப்பாண்டி மேடம் சொன்னாங்க, காசு வந்தாலே எல்லாமே வரும்ல சார். உண்மை. அன்னைக்கே சொல்லும்போது மாமனார் சொத்துக்கு ஆசைப்பட்டால், ஏன்னா மாமனார் சொத்து எந்த பாவம்னு எடுத்தோம்? 6ஆம் பாவம் தான் மாமனார் சொத்து. மாமனார் 3, அவருடைய சொத்து 6. அப்ப மாமனார் சொத்து வந்தா கூடவே நோய் வரும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இங்க பாருங்க, லாபம் வந்தாலும் அந்த மாதிரிதான் வருது. அப்ப ஜோதிடம் எவ்வளவு அழகா நம்ம ரிஷிமார்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 11 எல்லாருமே 2, 5, 11 யோகம், ராஜயோகம் சொல்றாங்கல்ல, ராஜயோகம்னு. இந்த 2, 5, 11 சம்பந்தப்பட்டா ராஜயோகம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா 2 வருமானம், 11 லாபம்,
5 அதிர்ஷ்டம். 8 அதிர்ஷ்டம்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா 5 லக்கு. 8 திடீர் அதிர்ஷ்டம், 5 வந்து உண்மையான இயல்பா உள்ள லக்கு. இப்ப 3ம் சேர்ந்துச்சுன்னா அதுதான் ராஜயோகம் அப்படிங்கிறோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மறைஞ்சிருக்கு பாருங்க. இன்னும் எடுக்கலாம். 2 மாரகஸ்தானம்னு சொன்னோம், 5க்கும் எடுத்துட்டு போலாம். ரொம்ப பயமுறுத்த வேண்டாம். வாழ்க வளமுடன். 12 சொல்லிடுவோம். 12 அயன சயன போகம் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துல சொல்லப்பட்டது. அயனம்னா இயக்கம். அதுலதான் வெளிநாட்டுக்கு காரகத்தை கொண்டு வந்துடுறோம். சயனம்னா தூக்கம். அப்ப அங்கேயும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடலாம். தூக்கமும் ஆரோக்கியமும் ஒண்ணுதான். ஆரோக்கியம் இருந்தாதான் தூக்கம் வரும், தூங்கினாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். போகம். போகத்தை வெறும் போகமா மட்டும் எடுக்காம, போகம் எல்லா வகையான போகத்தையும் இங்க சொல்லலாம். சுக்கிரன் சம்பந்தப்பட்டா சார் போகம்னா சுகமாங்க சார்? போகம்னா சுகத்தை தாண்டி ஒரு இது. அதாவது சுகம்னா கொஞ்சம் உடல் பெயின் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். போகம்ங்கிறது மனசு வந்து அனுபவித்தல். ராகு மாதிரி அனுபவித்தல் தான். அதாவது சாதாரணமா இருக்கிறோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கோங்கிறது 4ஆம் பாவம், கம்ஃபர்ட். ஆனா இது என்னன்னா என்ஜாய்மெண்ட். 12 வந்து என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்ங்கிறத விட என்ஜாய்மெண்ட், மகிழ்தல். 4 வந்து மகிழ்தல்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லாம இருக்கிறது, கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் 4. சுகஸ்தானம் 4. அங்க சுகம்ங்கிறது கம்ஃபர்ட்டை தான் குறிக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது 4. 12 என்பது வம்புக்கா போய் நான் சந்தோஷமா சந்தோஷம். சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், பச்சை போர்டு கடைக்கு போகணும் அப்படிமா. இன்னொரு நாள் கேட்டா என்ன, இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கேன் போகணுமா. அப்ப இதெல்லாம் வழிய வந்து இழுத்து போட்டுக்கிறது. அதான் 12க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல். அது உடல் தேவையா இருக்கலாம், மன தேவையா இருக்கலாம். அதையெல்லாம் பூர்த்தி செய்து அதன் மூலம் பெறுகின்ற மகிழ்ச்சி 12. செலவு, அதுதான் செலவு செய்து சந்தோஷப்படுதல். நீங்க வேதாத்திரியம் படி ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா ஒரு இழப்பு இருக்கும். வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஒரு தாம்பத்தியம் அப்படின்னா கூட நம்ம உயிர் ஆற்றலை இழக்கிறோம். ஒரு மனம் எப்பொழுது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னா நம்மளுடைய உயிர், அவர் உயிர் துகள்கள் அப்படிம்பாரு. இந்த ஆறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத ஒரு நாளைக்கு ஆறாவை இன்னைக்கு வேணா உணர வச்சிருவோமா? இன்னைக்கு உங்களை ஆறாவை உணர வச்சு உங்க உயிரை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சரி, அந்த 12ங்கிறது இதுதான். நம்மளை வந்து கெடுத்துக்கிட்டு சுகம் காணுதல். அதுதான் அங்க. அதனாலதான் என்ன வந்துச்சு, இழப்பு அப்படிங்கிறதையும் அங்க கொண்டு வராங்க. இதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போதுதான் அதனுடைய உண்மையான பொருள் தெரியும். ஏன் அங்க வந்து விரயம்னு சொன்னாங்க, அதே சமயத்துல போகம்னு சொன்னாங்க. போகம் என்பது நீங்க 4ஆம் பாவம் வந்து விரயம் வராதுங்க, மகிழ்ச்சி, இயல்பான மகிழ்ச்சி. ஆனா 12ல் வருகின்ற குதூகலம், மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம்ங்கிறது என்னன்னா களிப்பு. ஒன்றை இழந்து அதன் மூலம் களிப்படைதல். உடல்ல இருக்க உயிர் சக்தியை இழக்கிறதுனால வரக்கூடிய மகிழ்ச்சி, அல்லது காசை, பணத்தை, சொத்தை இழப்பதனால வரக்கூடிய போகம். போகம் அப்படின்னாவே எதையாவது ஒன்றை இழந்து பெறுவது போகம். முக்திங்கிறது வேற. அவங்க எதையும் இழக்காமல் அப்படியே முக்தி அடைவாங்க. அது முக்தியும் அங்கதான் வரும். இது ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனா அமைஞ்சிருச்சு. ஏன் அதுக்கு வந்து இழப்புன்னு வந்துச்சு, ஏன் போகமும் வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கமா அமைஞ்சிருக்கு. இப்ப உயிர் சக்தியை பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி
கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை மூடிக்குங்க. செய்யலாமா? நான் உங்களை கேட்காமலே சொல்லிட்டேன். செய்யலாம் ஐயா. செய்யலாம். நான் சொல்றத அப்படியே மனசுல வாங்கிக்கங்க. கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சையே கவனிங்க. மூச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கையை வந்து தொட்டும் தொடாம, ஏன்னா கண்ணை திறந்து இப்போதைக்கு பார்த்துக்குங்க கை நான் எப்படி வச்சிருக்கேன்னு. 2 கையே அப்படி தொடர மாதிரி வச்சுக்கோங்க. தொடக்கூடாது, ஆனா தொடர அளவுக்கு பக்கத்துல கொண்டு போங்க. அப்படியே கையை கவனிங்க. கொஞ்ச நேரம் கையே கவனிச்சுட்டு இருங்க. 2 உள்ளங்கையையும் கவனிங்க. இப்ப கையை அப்படியே விளக்க முடியுதான்னு பாருங்க. லேசா வெளியில இழுத்து பாருங்க. லேசா அப்படியே ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. நல்லா உள்ளங்கைய நல்லா கவனிங்க. கவனிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வெளியில இழுக்க முடியுதான்னு பாருங்க. ஒன்றிலிருந்து ஒன்று விளக்க முடியுதான்னு பாருங்க. ஒட்ட முடியுதான்னு பாருங்க. ஏதோ நடுவுல ஒரு காந்தம் இருக்க மாதிரி, நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்மள வந்து கையை ஒட்டவும் விடாது, கையை இழுக்கவும் விடாது. அப்படி தள்ளினீங்கன்னா நடுவுல என்னவோ தண்ணிக்குள்ள 2 கையை வச்சுட்டு அப்படி அமுத்தணும்னா தண்ணி வந்து நம்ம கையை தள்ளுற மாதிரி இருக்கும். உணர்வு வரலைன்னா கொஞ்ச நேரம் கையவே கவனிச்சு செஞ்சு பாருங்க. செஞ்சு முடிச்சவங்க அந்த கையை எடுத்து அப்படியே முகத்துல தடவிக்குங்க. ஏன்னா உயிராற்றல் அது. வாழ்க வளமுடன். மனம் எங்கே குவிகிறதோ அங்கே உயிராற்றல் குவியும் அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி. சூப்பரா இருந்துச்சுங்க சார். உயிராற்றல் சார் மேக்னெட் மாதிரி இருந்துச்சுங்க சார். அதான் பயோ மேக்னட்டிசம், அதுதான் உயிராற்றல்னு வேதாத்ரி மகரிஷி. சரி, இதை நம்ம எப்ப செய்யணும்? இது செய்ய வேண்டாம். நீ தியானம் பண்ணும்போது இந்த ஆறா அதிகமாகும். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இதுதான் இந்த தெரப்பி. இந்த ஆற்றலை உடம்புல திரும்ப ஒட்ட வச்சுங்க. ஹீலிங்னு சொல்றோம் இல்லையா, ரெய்க்கின்னு சொல்லுவாங்க. நீங்க உடல்ல அப்படியே தியானம் பண்ணி பவர் ஏத்தி ஒருத்தர் உடம்புல தடவுனீங்கன்னா அவங்களுக்கு குணமாயிடும். ஆனா நம்ம ஆற்றல் குறையறதுனால சரியான முறையில நமக்கு பாதுகாப்பு, அதுக்கு வேதாத்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா அருட்காப்பு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் ஒருத்தரை போய் இறக்குற தருவாயில இருந்தாரு. புதுசா கத்துக்கிட்ட டைம்ல என்ன பண்ணேன்னா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சியில கையை வச்சிட்டேன். கண்ணெல்லாம் அவருக்கு பஞ்சு அடைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு திமிரு, தலையில கையை வச்சு அவரை கண்ணை முழிச்சிட்டாரு. ஏன்னா அப்ப டெய்லி தியானம் பண்ணுவேன் 2 வேளையும். கண்ணு முழிச்சிட்டாரு. நான் வீட்டுக்கு போய் படுத்தவன் 1 வாரமா உடம்பு வலி, காய்ச்சல், எந்திரிக்க முடியல. அப்புறம் அவங்களுக்கு போயிருச்சாங்க சார். எனக்கு கொடுத்த குருநாதர், ஆமா எனக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் என்ன இந்த தியானத்துக்கே வரல மன்றத்துக்குன்னாரு. இப்படி போய் செஞ்சேங்க அப்படின்னு. அடப்பாவி, இது வந்து அதான் அறகுறையா பண்றது அவசரத்துல. அருள் காப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யறதா நினைச்சு கொடுக்க கூடாது. இதெல்லாம் ஆக்சுவலா சொல்லி தரக்கூடாது. வாழ்க வளமுடன். என்ன பண்ணுவோம்னா இறை ஆற்றல்னு சொல்லி அந்த அருட்பேர் ஆற்றல், அதாவது விண்வெளியிலிருந்து வாங்கி அதை நம்ம உடம்பு வழியா அவங்களுக்கு கொடுத்தோம்னா, அதாவது நான் தான் செய்யறேங்கிற மண்டகனம் இல்லாம செஞ்சோம்னா நம்மளை பாதிக்காது. இதுதாங்க ரகசியம். நம்ம செய்யல, அவங்கள்ட்ட வாங்கி இங்க கொடுக்குறோம்னு கொடுத்துட்டோம்னா செய்யலாம். சரி, காஸ்மிக் ரேஸ் அது உயிர் ஆற்றல், அதுதான் உயிர். உயிர்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து அது வேதாத்திரியம் படிச்சா புரியும். இதுதான் உயிர். நீங்க மற்ற செயல்கள் செய்யும்போது இந்த உயிர் குறையும், அந்த ஆறா குறைஞ்சிரும். உயிர்ங்கிறது அவர் ஒரு வேவ்ஸ் அப்படின்றாரு. அந்த மூலஸ்தானத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். மூலஸ்தானத்துல ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி சொல்றாரு. அது அப்படியே இந்த உடல் ஃபுல்லா பரவும்.
கடைசியா அது இருக்கிற இடம் மூலாதாரம்னு சொல்றோம். மூலாதாரம் என்பது ஜெனட்டிக் பாயிண்ட். அங்கதான் அந்த இது இருக்கு. அப்போ அந்த செமினல் ஃப்ளூயிடு ஜென்ஸுக்கு அப்படின்னா, லேடிஸுக்கு அதுக்கு மாதிரி அந்த ஓவரிஸ்ல வரக்கூடிய அந்த அந்த இது அது வந்து சேமிச்சு வைக்கும் பொழுது உயிராற்றல் அதிகமாகும். அப்போ மூளை ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் பிரம்மச்சரியம் இருக்கும் பொழுது விரதம் இருக்க சொல்றதெல்லாம் அதனாலதான். நல்ல ஆற்றல் கிடைக்கும். அப்படி ஒருத்தரை பார்த்தாலே அப்படியே ஒரு பிரம்மச்சாரியம் இருக்கவங்க அப்படி ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள்ட்ட நம்மளால பேச முடியாது. பதில் சொல்ல பேச முடியாதுன்னு என்ன, அவங்க சொல்றதுக்கு அப்படியே பாம்பு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவோம், கட்டுப்பட்டுருவோம். அதுக்கு காரணம் அந்த உயிர் ஆற்றல். நிறைய இருக்கு. இதெல்லாம் வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு ஏதோ இது சொல்ல தோணுச்சு. வாழ்க வளம். ஏதாவது சொல்லணுமா? ஐயா ஒரே ஒரு டவுட் ஐயா. கேளுங்க. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப சனி இது மாதிரி உட்காந்தா அது வந்து நம்ம இப்ப கணவர் ஊர்ல இருந்து வெளியேறணுமா ஐயா? இல்ல நம்ம பிறந்த ஊர்ல இருந்து அது கணக்கு வருமா ஐயா? பெண்களுக்கு அது பெண்களுக்கு அது எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்க அம்மா வீட்டுல இருந்து வந்துருவீங்க. சரிங்க ஐயா. ஆண்களுக்கு தான் எடுத்துக்கலாம். அப்ப பெண்கள் வந்து திரும்பி அம்மா வீட்டுல போய் குடியிருந்தா அது 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 தவறு என்னங்க ஐயா? அம்மா வீட்டுல போய் இருந்தால் தவறா அப்படின்னா, அப்படி ஜாதகம் இருந்தா அப்படித்தானே போவோம். நம்மளா போறது இல்லையா, அதுதானே கூட்டிட்டு போகுது. சரிங்க ஐயா. அம்மா வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறாரு அப்படின்னா, ஜாதக அமைப்பு அப்படி இருந்தாதான் அது போக விடும். அது வந்து அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 4 வந்து மாமியார், அது 10 மாமியார்னு பார்த்தோம். மாமியார் வீடு அவருடைய லக்னாதிபதி போய் மாமியார் வீடு எது 10, 11, 12, 10க்கு 4ல அவருடைய லக்னாதிபதி போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா மாமியார் வீட்டுலதான் இருப்பாரு. சரிங்க ஐயா. அல்லது 6ல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னா, இப்ப கணவருக்கு லக்னாதிபதி 6ல இருந்தாருன்னா 6ங்கிறது மாமனார் வீடு. சரிங்க. இப்ப அங்கதான் இருப்பாரு அவரு. ஜாதகத்தை அடிப்படையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பயந்துகிட்டு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு பயப்படக்கூடாது. சரிங்க ஐயா. ஆமா, எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கும். மாமனார் வீட்டுலதான் இருக்கணும்னா அவருக்கு பிராப்தம் இருந்தா அவர் அங்கதான் இருப்பாரு. அதனால கெட்டு போய் போனார் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அவருக்கு 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும், லக்னாதிபதி போய் 6ல இருப்பாரு. அந்த மாதிரி இருந்தா ஒரு மாப்பிள்ளை. இதெல்லாம் நான் 7ஆம் பாவம் போட்டு காசு வாங்கலாம்னு பார்த்தேன், இங்கேயே ஓசியில வாங்கிட்டு போறீங்க. அதாவது திருமண காண்டம்னு போட்டு நடத்திடுவாங்க. இதுல ஃபீஸ் 1000 ரூபான்னு போட்டு. யாரு மாமனார் வீட்டுல போய் இருப்பாருன்னா 4ஆம் பாவம் அவருக்கு கெட்டு போயிருக்கணும். அப்ப சொந்த வீட்டுல இருக்க மாட்டாரு. 5ஆம் பாவம் பூர்வீகத்துல இருக்க மாட்டாரு. 6ஆம் பாவம் மாமனார் வீடு அல்லது மனைவியினுடைய வீடுன்னு கூட எடுக்கலாம். இருந்தாலும் மாமனார் வீடுங்கிறது தான் கரெக்டா. ஏன்னா மனைவி பேர்ல சொத்து இருந்தால் அப்படி வரும். அப்படி இல்லைன்னா மாமியார் பேர்ல சொத்து இருந்தா அது எடுத்துக்கணும். மாமனார் பேர்ல சொத்து இருந்தா அப்படி எடுத்து அங்க போய் தங்கி இருப்பாருன்னு எடுக்கணும். இதுதான் வீட்டு மாப்பிள்ளைக்கு உடைய ஜாதக அமைப்பு. அதனால அமைப்பு இருந்தா அப்படிதான் போவாங்க. அதுக்காக கெட்டு போச்சு, அங்க போனது பாவம், அது ஆயிடும் இது ஆயிடும்லாம் பயப்பட வேண்டியது. இல்லங்க ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல 5ஆம் பாவம் வந்து அப்படி கெட்டு போயிருந்தா நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். இல்லாம இருந்தா நல்லது. உள்ளூரை விட்டுட்டு போயிட்டா நல்லா முன்னேறுவோம். இருக்க கூடாதுன்னு எடுத்துக்க வேண்டியது இல்ல. அதாங்க ஐயா, நல்லா லேடிஸ்க்கு வந்து நம்ம பிறந்த ஊரா அதான் புகுந்த ஊரான்னு நான் டவுட் கேட்டேங்க. லேடிஸ்க்கு எடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா குடும்ப தலைவன் எப்போ நீங்க குடும்ப தலைவி அப்படின்னு வந்துட்டா பெண் ஜாதகம் பேசும். வருமானம் எல்லாம் பொறுப்பு வந்து பெண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ஜாதகம் பேசும். சரிங்க ஐயா. அப்படி இல்ல வரவு செலவு எல்லாம் அவருதான், குடும்ப தலைவன் அவருதான் அப்படின்னா அவருடைய ஜாதகம் தான் பேசும். பெண்களுக்கு இந்த இதுல பார்க்க வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். வேற கேள்வி இருக்கா ஐயா? நீங்க இந்த கை இப்படி வச்சு சொல்லி கொடுத்தீங்கல்ல ஐயா, அது அப்ப நம்ம வந்து நம்ம சாமி கும்பிடுறப்ப நம்ம கையெடுத்து கும்பிட்டு
ஜெபம் பண்றது வந்து அதனால அந்த ஈர்ப்புனால அது நிறைவேறுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்றோமா ஐயா? இல்ல, இல்ல. இது இது அப்ப வந்து இது டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி வச்சோம். சரிங்க நீங்க ஐயா. அங்க வந்து கைய இப்படி வைக்கும்போது இது இது ஒரு முத்திரை. ஆக்சுவலா அந்த சரிங்க ஐயா. ரகசியமெல்லாம் நமக்கு சொல்லல. இது ஒரு முத்திரை. சரிங்க இந்த ஐயா. முத்திரை வைக்கும்போது மன ஒருமைப்பாடு வரும். ஓ! அது சரிங்க. நெஞ்சில தொட்டு வைக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க. இது ஒரு முத்திரை. சாமி சரிங்க. கும்பிடுறப்போ இப்படி இருக்கணுங்கிறது ஒரு இப்ப இப்ப எப்படி இப்படி வைக்கிறோமோ, தியானம் பண்றதுக்கு இப்படி வைக்கிறோமோ, சரிங்க ஐயா. சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு அது ஒரே முத்திரை தான். வெவ்வேறு வகுப்புகள் நடத்துறவங்க வெவ்வேறு பேர் சொல்லிடுவாங்க. வேற சரிங்க ஒண்ணும் ஐயா. இல்ல. அது மாரி இது ஒரு முத்திரை தான். வேற சரிங்க ஒண்ணும் ஐயா. இல்ல. இப்படி இருந்தா மன ஒருமைப்பாடு வரும். சரிங்க ஐயா. அதுதான் மீனிங். இப்ப எல்லாம் இப்படி வந்துட்டாங்க. சாமியே ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். ஆசீர்வாதம் கேட்கறத விட்டுட்டு, மக்கள் வந்து சாமிய ஆசீர்வாதம் பண்றது, அப்புறம் இப்படி முத்தம் குடுக்குறது, இப்படி எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எப்படின்ட்டு போறது? காலம் எல்லாம் மாறி போச்சு. இது ஒரு ஆமாங்க ஐயா. முத்திரைமா. சரிங்க ஐயா. தேங்க் யூ ஐயா. முத்திரை. அது ஒரு முத்திரை. சரி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியோட இதுல இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். சரி. வாழ்க வளமுடன் சார். ஐயா கேளுங்கம்மா. ஐயா இந்த 6ஆம் பாவகம் வந்து மாமனார் வீடுன்னு சொன்னது கரெக்டா இருக்கு ஐயா. ஆ. என் வீட்டுக்காருக்கு லக்னாதிபதி வந்து 6ல இருக்காங்க. நான் எங்க அப்பா வீட்ல தான் இருக்கோம் நாங்க எல்லாரும். அச்சா, அச்சா, அச்சா. பாருங்க. நம்ம விதிகள் வந்து அதாவது இவருடைய விதி நம்ம விதி இல்ல. அது இருந்தாலும் இங்க வந்து உங்களுக்கு சொல்லும்போது உடனே ப்ரூஃப் வருது பாருங்க. ப்ரூஃப் கொடுத்த சாரதா மேடத்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஏன்னா இது சொல்றதுக்கே மனசு வரணும். ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு இங்க எல்லாரும் சொல்ல மாட்டேறீங்களே. அட்லீஸ்ட் உங்க கிளையண்ட்டுக்கு வர ஜாதகத்துல இருந்தாவது சொல்லலாம். உங்க நான் ஜாதகத்துல ஒண்ணு டெஸ்ட் பண்ணேன் சார் நீங்க சொன்னதுல இருந்து. அதாவது தொழில் 10ஆம் பாவகம் சொன்னீங்கல்லங்க சார். ஆமா. 10ஆம் பாவத்துக்கு 9 பாக்கியம் பார்த்தேன். 10க்கு 9ன்னு சொல்லும்போது 6ஆம் பாவகம் வந்துச்சுங்க சார். அப்ப உத்தியோகம் வந்து சிறப்பா இருக்கு. பாக்கியம் இருந்தா தானே உத்தியோகம் அமையும். ஆமா, ஆமா, ஆமா. அது சொன்னோன்னே அது முடிச்சுங்க சார். நன்றிங்க சார்.